Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. ஸோ டுடே கிளாஸ் தான் நமக்கு வந்து நம்மளோட கோர்ஸில் லாஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து பேங்கிள் மேக்கிங் பார்த்தோம், ஹேர் அக்சசரிஸ் மேக்கிங் பார்த்தோம், தென் இயரிங் மேக்கிங் பார்த்தோம், தென் மாலை மேக்கிங்லேயும் மாலை மேக் பண்ணுறது, நெக்லஸ் மேக் பண்ணுறது, இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறது, அதுக்கான டாலர்ஸ் எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேட் ஃபிக்ஸிங் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரேட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கஸ்டமரை எந்த மாதிரி ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கஸ்டமரை நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது இப்போது என்னென்னலாம் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேவா? இப்போது ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட வராங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பேங்கிள் மேக் பண்ணி கொடுங்க, இல்லைனா ஏதாச்சும் இயரிங் மேக் பண்ணி கொடுங்க, ஹேர் அக்சசரிஸ் மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட என்னெல்லாம் கேட்கணும். இப்போ வந்து நீங்கள் பேங்கிள் மேக் பண்ணதுக்கு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைஸ் ஆஃப் பேங்கிள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்களுக்கு வந்து அதாவது சைஸ் ஆஃப் தி பேங்கிள் அண்ட் டயாமீட்டர் மஸ்ட். ஓகேவா? டயாமீட்டர் ஆஃப் பேங்கிள். ஏன்னா நம்ம வந்து டயாமீட்டர் வச்சு தான் நம்ம வந்து அது எப்படி என்ன சைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணோம். 2/4 2/6 2/8 2/10 அப்படின்னு. சரிதானா? ஸோ நமக்கு வந்து சைஸ் ஆஃப் பேங்கிள் வேணும். சில பேருக்கு சைஸ் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு சைஸ் தெரிஞ்சிருக்காது. சைஸ் தெரிஞ்சாலும் நம்ம கண்டிப்பாக டயாமீட்டர் ஆஃப் பேங்கிள் கேட்டுக்கணும். ஸோ டயாமீட்டர் ஆஃப் பேங்கிள்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு பேங்கிளோட அந்த நேர் ஹாஃபில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த டைமென்ஷன். ஒரு பேங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பேங்கிளோட இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள அந்த லென்த், அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயாமீட்டர் கண்டிப்பாக அவங்க கைக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய பேங்கிள், லூஸாக இருக்கக்கூடிய பேங்கிள் இல்லை, கரெக்டாக இருக்கக்கூடிய பேங்கிளோட சைஸுக்கு, என்ன சைஸுக்கு அவங்களுக்கு பேங்கிள் வேணுமோ அந்த சைஸ்க்கு. ஓகேவா? அதோட டயாமீட்டரும் நீங்கள் வந்து கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 2/4 2/6 சொன்னாலும் ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்றாக்கில், இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், பிராண்டுக்கு ஏற்றாக்கில் நமக்கு வந்து சைஸில் வேரியேஷன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து எதுக்கும் நம்ம டயாமீட்டரையும் செக் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் நம்மளோட மெயின். ஓகேவா? நம்ம ஒரு ஒகேஷனுக்காக அவங்க கேட்குறாங்க, ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த மாதிரிப்பட்டு தான் மேக்ஸிமம் வாங்குவாங்க, அப்படி தானே? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாததும் அந்த பேங்கிள் சைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ சைஸுங்கிறது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ சைஸ் ஆஃப் தி பேங்கிள். நெக்ஸ்ட் வந்து அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்னா நீங்கள் வந்து மாடல் கேட்கணும். என்ன மாடலில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி தரணும். ஓகேவா? ஸோ அந்த மாடல்னு மென்ஷன் பண்ணுறது அவங்க வந்து சம்டைம்ஸ் ஃபோட்டோ வச்சுருக்கலாம், ஏதாச்சும் நம்ம வந்து இன்டர்நெட்டில் இருந்து அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த மாதிரி காட்டலாம், இல்லை டேரெக்டாக நெட்டில் இருந்தே நம்ம வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து கூட அவங்களுக்கு காட்டலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன மாடல் காட்டுறாங்க, என்ன கலரில் கலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்ன கலரில் வேணும். ஓகேவா? கோல்டு கலர் மிக்சிங் வேணுமா, இல்லை அவங்க கொடுத்துருக்க அதே மாடல் அப்படியே போதுமா? சில பேர் சொல்லுவாங்க அப்படியே எனக்கு இதே கலரில் இதே மாடலில் பண்ணி கொடுங்கம்பாங்க. அப்போ நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதில் என்னென்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன பேட்டர்ன் வச்சுருக்காங்க, அதை மட்டும் நம்ம வந்து பை பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஒர்க் பண்ணிடலாம். இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க இந்த மாடலில் இந்த கலர்ஸை மட்டும் மாற்றுங்க அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கிளியராக அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த கலர் வந்து கரெக்டாக, சம்டைம்ஸ் சில பேர் வந்து ட்ரெஸ் கொடுப்பாங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து, அதாவது ஆரி ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குறவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த கலருக்கு மேட்சிங்காகவே நீங்கள் வந்து பேங்கிள் மேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த கலர் என்ன பேஸ் இருக்கோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு அந்த காம்பினேஷன்லேயே நம்ம வந்து கொடுக்குறது மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்கணும் அப்படின்னா
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் டேட்டு. ஓகேவா? டேட்டில் என்னெல்லாம் வேணும்னா, என்னைக்கு ஃபங்க்ஷன் டேட்டு தேவைப்படும். அடுத்தது நம்ம வந்து என்னைக்கு கொடுக்கணும் டிஸ்பேட்ச். நீங்கள் ஒரு டேட் சொல்லி விடுவீங்களா, இப்போ நான் அந்த நாளில் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, அந்த 2 டேட்டும் நீங்கள் தேவைப்படும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஹாஃப் டே எக்ஸ்ட்ரா ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, அப்படி நம்ம அவங்களுக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் டேட்டையும் நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த 2 டேட்டும் கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த டேட்டுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியுமா? மினிமம் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேங்கிள் மேக் பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னா, மினிமம் நீங்கள் வந்து 1 வீக் டைம் கண்டிப்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து நமக்கு வந்து நம்மக்கிட்ட அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கணும், த்ரெட் அவைலபிளாக இருக்கணும், அந்த பேங்கிள் சைஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஷாப்பில் போய் வாங்கி அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு அது நல்லா ட்ரை ஆகணும். ஸோ நல்லா ட்ரை ஆனால் தான் அவங்க யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைனா அதுலேயே நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறது மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து 1 வீக், மினிமம் 1 வீக் மஸ்ட்டு. ஓகேவா? மேக்ஸிமம் நீங்கள் வந்து 2 வீக்ஸ், 1 மந்த் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதுக்கு மேலே 1 வீக்குக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணும்போது பேங்கில் எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? எவ்வளோ நம்ம வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுருக்கணும் அதுவும் நம்ம சொல்லணும். அதாவது என்னது ட்ரையாக இருக்கணும். ஓகேவா? எப்போவுமே பேங்கிள் வந்து ட்ரையாக தான் இருக்கணும். தண்ணி நனைஞ்சிருக்கக்கூடாது. தண்ணி நனைஞ்சால் அதில் ஸ்டோன்ஸ் இளகிரும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லி தான் நம்ம வந்து நம்ம மெட்டீரியலே கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேஃபாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு அது வந்து சேஃபாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறது. தண்ணி பட்டால் கண்டிப்பாக நூலுங்கிறதுனால தண்ணி பட்டால் கண்டிப்பாக விலக தான் செய்யும். சரியா? ஸோ அதனால் அதுமாதிரி ஸ்டோன்ஸும் நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். B7000 யூஸ் பண்ணோம்னா கொஞ்ச நாள் இருக்கும். ஓகேவா? பட் ஃபேப்ரிக் க்ளூவுமே நம்ம வந்து ரொம்ப அதை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும். காஞ்ச பிறகு அந்த தண்ணி வந்து வாடின பிறகு செட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், அவங்கள வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அதை நம்ம நார்மலாக ட்ரை ஆக்கி வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு வெட் கிளாத்தும் உள்ளே வச்சு நம்ம வந்து அந்த காட்டன் வச்சுருப்போம்ல அந்த காட்டனும் உள்ளே வச்சு அதை வந்து கவர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? எப்போவுமே கவரில் போட்டு வைக்கணும். நம்ம வந்து சில்க் கவர் திங்ஸ் எல்லாம் வாங்கினா ஒரு கவர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிப்பட்ட பிளாஸ்டிக் கவரில் போட்டு தான் வைக்கணும். நம்ம வந்து ஆரி ப்ளவுஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி இதையும் ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி காட்டன் கிளாத்தும் வச்சு நம்ம வந்து பாக்ஸில் போட்டு பத்திரமா வச்சிட்டோம்னா நம்ம வந்து நிறைய நாளைக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே அவங்கள்ட்ட சொல்லணும். ஓகேவா? ஸோ இது வந்து கஸ்டமர் நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்கள்ட்ட பேச வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து டிஸ்பேட்ச் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து நீங்கள் வந்து பாக்ஸில் வைக்கும்போது நான் இப்படிலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்களும் ஒரு ப்ரூஃப்காக நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி அவங்க பாக்ஸ் ஓப்பனிங் பண்ணும்போது, ஓகேவா, ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் அவங்கள்ட்ட சொல்லிடணும். அது லாங் டிஸ்டன்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னா. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரேட் ஃபிக்ஸிங். ரேட் ஃபிக்ஸிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரா மெட்டீரியல்ஸ். என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம மெட்டீரியல் பை பண்ண முடியும். அப்புறம் மெட்டீரியல் பை பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணவும் முடியும்.
ஓகேவா? ஸோ ரா மெட்டீரியல் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக நமக்கு வந்து சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் நமக்கு தேவையான ஒரு ரா மெட்டீரியல். அடுத்தது பேஸ் பேங்கிள். நெக்ஸ்ட் வந்து குந்தன்ஸ். தென் க்ளூ. க்ளூ வந்து ஃபேப்ரிக்காக இருக்கலாம் அண்டு B7000 இருக்கலாம். ஓகேவா? இவ்வளோ நமக்கு வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட். ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு பேங்கிள் மேக் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தள்ளி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகேவா? வந்து நான் பேசிக்காக உள்ளது நான் போட்டிருக்கேன். இது தள்ளி நீங்கள் இதே மாதிரி தான் அதுக்கும் நீங்கள் வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸோட ரேட் பார்த்துக்கலாம். ஸோ பேங்கிள் வந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் பேங்கிளாகவும் கிடைக்கும், செப்பரேட்டாகவும் கிடைக்கும். ஒரு பாக்ஸ் பேங்கிள்னால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு பாக்ஸில் எத்தனை பேங்கிள் இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் பேங்கிள். ஓகேவா? இதில் வந்து எல்லா பேங்கிளும் அப்படியே இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் 2 அதாவது பேராக தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? தென் இது வந்து ஒரு பாக்ஸோட ரேட் எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் சிங்கிள் பீஸாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தனி ரேட் இருக்கும். சிங்கிளாக நம்ம வந்து ஒரு பேங்கிள் மட்டும் வாங்குகிறோம் அப்படின்னாலும் நமக்கு தனி ரேட் இருக்கும். இல்லை மொத்தமாக ஒரு பாக்ஸாக வாங்கினாலும் நமக்கு வந்து தனி ரேட் இருக்கும். ஓகேவா? ஒரு பாக்ஸில் எத்தனை பேங்கிள் இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் நமக்கு வந்து 12 கலர்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 12 × 2 நமக்கு வந்து 24 பேங்கிள்ஸ் இருக்குது. ஸோ 2 கட் நார்மல் பேங்கிள் நமக்கு வந்து 24 பேங்கிள்ஸ் இருக்குது. 2 கட் நார்மல் பேங்கிள் ஒரு பாக்ஸில் 24 பேங்கிள்ஸ். பெர் பாக்ஸ் 24 பேங்கிள்ஸ் இருக்குது. இதே மாதிரி நமக்கு வந்து 1 கட்டாக இருந்துச்சுன்னா நார்மல் ஆர் ஃப்ளாட் ரெண்டுமே ஒரே கவுண்டிங்கில் தான் இருக்கும். இதில் ஹாஃப் 12 பேங்கிள்ஸ் இருக்கும் பெர் பாக்ஸ். அதே இது 4 கட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு டபுளாக இருக்கும். 2 கட்டில் ஹாஃப் தான் 4 கட். சரி தானே? ஸோ அதுக்கு டபுளாக இருக்கும். ஸோ 24 × 2ங்கும்போது நமக்கு வந்து 48 பேங்கிள்ஸ் இருக்கும். அதே இது 6 கட் நார்மல் பேங்கிள்னால் இதுக்கு 2. ஸோ 96 பேங்கிள்ஸ் பெர் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் பேங்கிளோட ரேட் பார்க்கணும். நான் வந்து 2 கட் நார்மல் வச்சு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 2 கட் நார்மலை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒரு பாக்ஸ் பேங்கிள் 2 கட் நார்மல் எவ்வளோ அப்படின்னா 120 ருபீஸ். ஓகேவா? சில இடத்துல 100 ருபீஸ் கொடுக்குறாங்க, சில இடத்துல 110 கொடுக்குறாங்க, சில இடத்துல 120, சில இடத்துல அதை விட அதிகமாக. ஸோ நான் நார்மலாக வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 120 ருபீஸ். ஓகேவா? நம்ம வந்து மெட்டீரியல் வாங்கும்போது அதுக்கான ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் பேங்கிள் அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் எல்லாமே கன்சிடர் பண்ணி வரும்போது நமக்கு வந்து நான் 120 பாக்ஸோட விலை வந்து 120. ஓகேவா? அதே இது ப்ளஸ் ஒரு 80 ருபீஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது மட்டும் வாங்குகிறோம் அப்படின்னா 80 ருபீஸ் நம்ம வந்து டெலிவரி சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேவா? சில இடத்துல 100 ருபீஸ்க்கும் கொடுப்பாங்க. ஆஃபர் ரேட்டுன்னு போட்டு 100 கொடுப்பாங்க.
ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டில் வாங்குறீங்களோ அதுக்கேற்றாக்கில் அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது டிவைடட் பை என்ன பண்ணணும்னா 12. நான் வந்து 2 கட் நார்மல்னா 12 பேங்கிள்ஸ், சாரி 1 கட், சரியா? 2 கட்னால் நம்ம வந்து 24 போடணும். ஓகேவா? 1 கட்டுனா இப்போ என்ன பண்ணணும், 1 பாக்ஸ் 2 கட், 1 கட் ஒரு பாக்ஸ் 120 rupees ப்ளஸ் 80 டிவைட் பை 12 போட வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பாக்ஸோட ரேட்டு தான் இது. இது வந்து இதுலேருந்து கிடைக்கக்கூடியது வந்து உங்களுக்கு 1 பேங்கிள் எவ்வளவோ அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 120 ப்ளஸ் 80 200 டிவைட் பை 24. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, கட் பண்ணிடுவோமா? எட்டு, ஓகேவா? 8.3. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேங்கிளோட விலை 8 ரூபா ஆர் 9 ரூபா அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம 8 ரூபா போட்டிருக்கோம் ஒரு பேங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிளோட விலை இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம், 12 கொண்டு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன வரும், ஒரு பேங்கிளோட விலை வந்து 1 கட் பேங்கிள்னால் இதுக்கு டபுளாக இருக்கும். ஸோ 16 ரூபா. ஓகேவா? 8, 16, 17 அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 16 ரூபாய்க்கும் கொடுத்துக்கலாம், 17 ரூபாய்க்கும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 கட் பேங்கிள்னால் ஒரு பேங்கிள் 8 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் எத்தனை 1 கட் பேங்கிள், இதே மாதிரி 4 கட்டுக்கு 6 கட்டுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே காமனாக இந்த மாதிரி ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 1 கட் பேங்கிள் வந்தாச்சுனாலே நம்ம இப்போ எத்தனை 1 கட் பேங்கிள் எடுத்திருக்கோம், ஸோ அதுக்கு ரா மெட்டீரியல் ரேட் எவ்வளோ, பேங்கிள் ரேட்டுன்னு போட்டு இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே 2 கட் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். 1 கட் யூஸ் பண்ணுவோம், 4 கட் யூஸ் பண்ணுவோம், 6 கட் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன கட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்களோ அதுக்கான ரேட்டை போட்டு பேங்கிள்கான ரேட் காஸ்ட் நீங்கள் வந்து போட்டு வச்சிடணும். ஓகேவா? இப்போது ஒரு செட்டுங்கும்போது நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் பேங்கிள் ரேட் இவ்வளவு, அடுத்தது த்ரெட் ரேட் எவ்வளோ த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா சில்க் த்ரெட். கலர் யூஸ் பண்ணணுமா? ஓகேவா? சில்க் த்ரெட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேங்கிள் பார்த்தோம், அடுத்தது சில்க் த்ரெட் பார்க்குறோம். சில்க் த்ரெட் வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஒரே கலரும் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு கலரு, அப்புறம் அதில் என்ன கலர் காம்பினேஷன் கொடுக்குறோமோ அந்த கலர் காம்பினேஷன். ஸோ அதுக்கேற்றாக்கில் நமக்கு வந்து த்ரெட்டில் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு த்ரெட்டுக்கு அது ஒரு பேர் ஆஃப் 2 கட் பேங்கிளுக்கு நம்ம வந்து எவ்வளோ ரூபா போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு சில்க் த்ரெட்டோட விலை எவ்வளவு அப்படின்னா 18லேருந்து 20 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? சில இடத்துல 18 ரூபா, 17 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு த்ரெட்டும் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபுல்லாகவுமே ஃபுல் செட்டுமே நீங்கள் ஒரே கலரில் தான் ரேப் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து ஒரு நூல்கண்டு ஃபுல்லாக தேவைப்படலாம். அப்படி இல்லை கொஞ்சம் மாறி மாறி பண்ணுறோம், நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு பேர் பேங்கிளுக்கு எவ்வளோ த்ரெட்டுக்கு அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னா 5 rupees எடுக்கலாம். ஒரு பேருக்கு 5 rupees எடுக்கலாம். ஓகேவா? இது வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுக்கக்கூடிய பைசா. ஓகேவா? கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு பண்ண முடியாது. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நூல்கண்டு ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நூல்கண்டுக்குள்ள ரூபாய் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ ரேப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ 2 நூல்கண்டு தீருது, இப்போ 1 நூல்கண்டு தீருது, அப்போ அதுக்குள்ள ரேட் போடுவோம் அப்படின்னு சொல்லி போடனாலும் ஓகே. ₹20 போடுறீங்க அப்படின்னா ₹20 போட்டுக்கலாம். இல்லை ஒரு பேருக்குங்கும்போது நம்ம ₹5 வச்சு கணக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து க்ளூவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஃபேப்ரிக் க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? சில இடத்துல நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ கம்மியாக யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேப்ரிக் க்ளூவோட ரேட் வந்து ₹17 to ₹20 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு பேர் பேங்கிளுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். த்ரெட்டு ரேப் பண்ணுறதுனாலும் சரி, அதே மாதிரி த்ரெட்டுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கும் ₹5 ஒரு பேர் பேங்கிளுக்கு நம்ம க்ளூக்காக எடுத்துக்கலாம். ஓகே, ஃபேப்ரிக் க்ளூக்காக. அதே இது மெட்டாலிக் க்ளூக்கும் அப்படி தான். மெட்டாலிக் க்ளூ வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறத பொறுத்து நீங்கள் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேர் பேங்கிளுக்கு மெட்டாலிக் க்ளூவும் ₹5 எடுத்துக்கலாம். அதாவது 3D ஒர்க்ஸ் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா ₹5 தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லாமல் சில இடத்துலலாம் நம்ம வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து ₹1 ₹2 அந்த மாதிரி கூட நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா காமனாக நீங்கள் மெட்டாலிக் க்ளூ யூஸ் பண்ணிட்டாலே ₹5 வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா குந்தன்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குந்தன்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து குந்தன்ஸ் யூஸ் பண்ணாமல் டிசைன் பண்ண மாட்டோம். இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, நம்ம டிசைனர் பண்ணுவோம்ல, த்ரெட் மட்டும் வச்சு டிசைன் பண்ணுவோம்ல, அப்படிப்பட்டதுக்கு நம்ம வந்து குந்தன்ஸுக்குள்ள ரேட் வந்து போட வேண்டாம். ஓகேவா? இப்போ ஜிக்ஸாக் பேங்கிள் எல்லாம் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிளுக்கெலாம் குந்தன் ரேட்டு அவாய்ட் பண்ணிடலாம். த்ரெட்டுக்கான ரேட்டு, ஒர்க்குக்கான ரேட்டு அப்படி போட்டாலே போதும். ஓகேவா? இப்போ வந்து குந்தன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது 10 கிராம் குந்தன், 20 கிராம் குந்தன் அந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சில இடத்துல வந்து 10 கிராம் குந்தன்ஸ் இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 10 கிராம் குந்தன்ஸ் வந்து ₹20, ₹25 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சில இடத்துல இன்னும் கம்மியாக கூட கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் கலர் பேஸ் பண்ணி மாறும். கோல்டு கலர், ஒயிட் கலர்னால் ரேட்டு கம்மியாக இருக்கும். இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், க்ரீன், பிங்க், அப்படி பிளாக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாக்கில் ரேட் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அது வந்து எவ்வளோ கிராமுக்கு வாங்குறீங்க, எவ்வளோ ரேட்டுக்குங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதில் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நம்ம ஒரே குந்தன் மட்டும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. நிறைய குந்தன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ கோல்டு கலர் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பிங்க் கலர் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி அதுலேயுமே ரவுண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம வாங்குகிற அந்த யூஸ் பண்ணுறத என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேக்கெட் இருக்குது அப்படின்னா வெயிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வெயிங் மிஷின் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இப்போது என்கிட்ட எவ்வளோ இருக்குது, இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்டோன் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு 0 இருந்துச்சா, ஓகே, இப்படி வச்சு நம்ம வந்து வெயிட் பார்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 21 கிராம் இருக்குது இது. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம பேங்கிள்காக யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, அது எவ்வளோ கிராம் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத இதில் வந்து இப்போது ஸ்கொயர் ஸ்டோன் நமக்கு வந்து 21 கிராம் இருக்குது. இது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸோட வெயிட். ஓகேவா? இது வந்து பிஃபோர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸோட வெயிட்டை நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வெயிட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் யூஸ் பண்ண பிறகு, இப்போ நம்ம வந்து நிறைய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் போல் நம்ம எடுத்து மாற்றிட்டோன்னா இப்போ இதோட வெயிட் பார்க்கலாம். 16 கிராம் இருக்குது. சேம் ஸ்டோன் தான் வச்சுருக்கேன்.
16 கிராம். கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். ஆஃப்டர் யூஸ் பண்ண பிறகு நம்மக்கிட்ட 16 கிராம் இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ண வெயிட் எவ்வளவு? ஓகேவா? பிஃபோர் ஒர்க், ஆஃப்டர் ஒர்க். ஸ்கொயர் ஸ்டோன் 16 கிராம் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ யூஸ்டு ஸ்டோன்ஸ் எவ்வளவு? 21 minus 16 is equal to 5 கிராம். நம்ம யூஸ் பண்ணது 5 கிராம். ஓகேவா? 10 கிராம் ஸ்டோன் வந்து எவ்வளோ ரூபா அப்படின்னா, இப்போ ஒரு 25 ரூபா போடுறோம் அப்படின்னா 1 கிராம் ஸ்டோன் எவ்வளவு? 25 by 10, 2.5 rupees. ஓகே, 1 கிராம் 2.5 rupees. நமக்கு வந்திருக்கிறது 5 கிராம். இப்போ 5 கிராம் ஸ்டோனுக்கு எவ்வளோ ரூபா? 2.5 into 5. ஓகேவா? ஸோ 2.5 into 5 போடும்போது 12 ரூபா 50 பைசா வரும். ஓகேவா? 11 ரூபாயோ? கரெக்டாக 12 ரூபா 50 பைசா வரும். அப்போது இந்த ஸ்கொயர் ஸ்டோன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது 12 ரூபா 50 பைசா. ஓகேவா? இதே மாதிரி நம்ம வேறு என்னென்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கெல்லாம் வெயிட் எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து கரெக்டான ப்ராசஸ். ஓகேவா? இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது வந்து ப்ரொசீஜர் இது தான். ஓகேவா? எப்படி நம்ம வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு ப்ரொசீஜர் இது. ஓகேவா? நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ இவ்வளோ பேங்கிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஸ்டோன்ஸ். இதே மாதிரி நீங்கள் என்னென்ன கலர்ஸில் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சைஸில், என்னென்ன ஷேப்பில், ஓகேவா, யூஸ் பண்ணியிருக்கிறத பொறுத்து. ஏன்னா சைஸு கூட நமக்கு வேரி ஆகும். 3 mmக்கும் 5 mmக்கும் வித்தியாசம் உண்டு. ஓகேவா? ஸோ 8K 6K எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து செப்பரேட்டாக ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரேட்டை நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் வந்து குந்தன்ஸுக்கு ரேட் ஃபிக்ஸிங் மெத்தட். ஓகேவா? இதை விட ஈஸியாக இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேங்கில் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரேப் பண்ணி வச்சுக்கணும். ஜஸ்ட்டு த்ரெட் மட்டும் ரேப் பண்ணி வச்சு அதோட வெயிட் எடுத்துக்கோங்க. எல்லா பேங்கிள், இப்போ ஒரு செட்டில் 6 பேங்கிள் இருக்குன்னா 6 பேங்கிளையும் நம்ம வந்து ரேப்பிங் மட்டும் ஃபினிஷ் பண்ணி அதோட வெயிங் மிஷினில் போட்டு வெயிட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம வந்து எல்லா பேங்கிளையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு எகெயின் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வெயிட் எடுக்கிறோம். 2 வெயிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா எவ்வளோ ஸ்டோன்ஸ் மட்டும் எவ்வளோ வெயிட்டில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த வெயிட் இன்ட்டு நம்ம 1 கிராமுக்கு இப்போ அப்ராக்சிமேட்டாக இப்போ 2.5 ரூபா அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 3 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ கிராம் இருக்கோ அது இன்ட்டு 3 போட்டோம்னா நமக்கு ஸ்டோன்ஸோட வெயிட், மொத்த ஸ்டோன்ஸோட வெயிட்டும் நமக்கு கிடச்சிரும். இது வந்து ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத சொன்னேன். அது வந்து மொத்தமாக எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறது. ஓகேவா? ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து ரா மெட்டீரியல்ஸ் முடிஞ்சு அடுத்தது என்னென்னா ஒர்க்கிங் சார்ஜஸ். ஒர்க்கிங் சார்ஜ் அப்படின்னா நம்ம வேலை செய்கிறதுக்கான கூலி. ஓகேவா? இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஹவர்ஸ், நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதாவது ஸ்டார்டிங் டு எண்ட், ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் பண்ணுறது வரைக்கும் நமக்கு எவ்வளோ டைம் நம்ம எடுத்திருக்கோம் இருந்து வேலை பார்க்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒர்க் எப்போல்லாம் பண்ணுறீங்களோ அந்த இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேப் பண்ணுறது, ஒட்டுறது, அதை கவர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரேப்பிங் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோம், அது எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, அடுத்து ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, அதுங்கிறத நோட் பண்ணி வச்சு
நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ 1 ஹவருக்கு நம்ம எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா 50லேருந்து 120 ருபீஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் 1 ஹவருக்கு சார்ஜ். இந்த 1 ஹவர் சார்ஜ் வந்து இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய எடுக்க முடியாது. ஸோ ஒரு 50 ருபீஸ் போதும். அதே இது எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதே மாதிரி பொட்டிக், நம்ம வந்து ஒரு பொட்டிக் வச்சுருப்போம் ஓகேவா, அப்படின்னா நம்ம வந்து 120 ருபீஸ் வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்போம், பொட்டிக் வச்சுருப்போம் ஓகேவா. பிஓயு ஓகேவா. ஸோ பொட்டிக் வச்சுருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வேறு யாருக்கும் பொட்டிக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களே பண்ணலாம், இல்லை ஆள் வச்சு நம்ம வந்து பண்ணலாம் ஓகே. ஸோ அதுக்கேற்றாக்கில் நம்ம வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேவா, எவ்வளோ ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணுறோம். அடுத்தது டிசைன் சார்ஜ். டிசைன் சார்ஜ் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்றாக்கில் வேரி ஆகும் ஓகேவா. இப்போ சிம்பிளாக நம்ம வந்து குந்தன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது வேறு, இல்லைனா நம்ம வந்து நியூவாக இப்போ வந்து பேச்சஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து இப்போது பீகாக் மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா. நம்மளோட டிசைனுக்கு ஏற்றாக்லேயும் நமக்கு வந்து ஒர்க்கிங் சார்ஜ் கூடும். ஏன்னா வந்து அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், சின்ன சின்ன நுணுக்கமாக நம்ம எல்லாமே இன்சைட்லாம் நம்ம எல்லாம் கட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா. ஸோ ப்ராப்பராக நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து குந்தன் பேங்கிள், 3D குந்தன் பேங்கிள் அந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணுறோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குது, சிம்பிள் ஒர்க் வேறு, டிசைனர் ஒர்க் வேறு. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸுக்கெலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். டிசைன் சார்ஜும் சம்டைம்ஸ் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 ருபீஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் டிசைனுக்கு ஏற்றாக்கில் ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ், ஒர்க்கிங் சார்ஜ், டிசைனர் சார்ஜ் ஓகேவா. அதே மாதிரி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஓகேவா, எக்ஸ்ட்ரா அப்படின்னா நமக்கு லாபம் ஓகேவா. இதெல்லாம் நம்ம மெட்டீரியல்ஸு ஒர்க் பண்ணுறது இது தள்ளி ஒரு 5% என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இனிஷியலாக நம்ம எடுக்கும்போது பண்ண முடியாது. நம்ம வந்து நிறைய பண்ணுறோம், நம்மக்கிட்ட நிறைய சேல்ஸ் ஆகுது. இப்போது நம்ம பொட்டிக்குன்னு ஒரு நேம் இருக்குது, நம்மக்கிட்ட எல்லாருமே வந்து வாங்குகிறாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒரு 5%, இப்போ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் வருதோ அதில் ஒரு 5% நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்குன்னு ஒரு இன்கம் ஓகேவா, அதில் ஒரு 5% உங்களுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி சம்டைம்ஸ் நீங்கள் வந்து லேபர் சார்ஜ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆளுக்கு ஆள் வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது எல்லாமே நம்ம ஒத்தைக்கு பண்ண முடியாது. ஸோ சில பேர் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ரேப்பிங் மட்டும் வெளியே ஆட்கள்கிட்ட கொடுத்து, தெரிஞ்சவங்க இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட கொடுத்து பண்ணிவிட்டு டிசைனை இவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த லேபர் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா லேபர் சார்ஜும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ரேட்டுங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேவா. இது கொஞ்சம் பேங்கிள்ஸ்க்கு நான் ரேட் சொல்கிறேன் ஓகே. புதுசாக நீங்கள் நியூவாக பண்ணுறீங்கங்கும்போது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து சிங்கிள் லைன் பேங்கிள்ஸ்னு இருக்கும். சிங்கிள் லைன் பேங்கிள்னால் 4 கட் பேங்கிளில் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுறது ஓகேவா. ஃபுல்லாகவுமே ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ஸ்டோனாக இருக்கலாம், இல்லை ரவுண்ட் ஸ்டோனாக இருக்கலாம், இல்லை வேறு ஷேப் கூட நம்ம வந்து ஐ ஷேப்பு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்குது. ட்ரையாங்கிள் அது வந்து ஒரே லைனில் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட பேங்கிள் நீங்கள் வந்து ஒரு பேருக்கு எவ்வளோ ரூபாய் வாங்கலாம் அப்படின்னா 100 to 120 ருபீஸ் பெர் பேருக்கு. ஒரு ஜோடிக்கு 100லேருந்து 120 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வெறும் ஸ்கொயர் ஸ்டோன் மட்டும்னா 100 ருபீஸ். இல்லாமல் வெரைட்டியாக இப்போ வந்து மூன் ஷேப், ஸ்கொயர் ஷேப், அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாடல்
அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 120 rupees வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3D பேங்கிளாக இருக்குது அப்படின்னா, லோட்டஸ் பேங்கிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி 3D பேங்கிள் அப்படின்னா 300 rupees பெர் பேருக்கு வாங்கிக்கலாம். நேம் பேங்கிள்னா 350 rupees வாங்கிக்கலாம். காயின் பேங்கிள், ஃபுல் காயின் பேங்கிள் இருக்கும்ல, அந்த மாதிரிப்பட்ட காயின் பேங்கிள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 150 rupees. அதாவது 2 சைடில் மட்டும் ஸ்டோன்ஸ் வைக்கிறோன்னா 150 rupees. இல்லாமல் ஃபுல் காயின் மேலே ஓவர்லேப் ஆகி வரும் பார்த்திங்களா, அதுனா 200 rupees. இது எல்லாமே பெர் பேருக்கு தான். ஓகேவா? இது ஃபுல்லுனா இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கடா பேங்கிள் பண்ணுறீங்க, ஃபுல்லாக டிசைன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கடா பேங்கிள் அப்படின்னா 500 rupees பெர் பேருக்கு வாங்கிக்கலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி பேட்டர்ன் மேக் பண்ணி நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, பீகாக் இருக்க மாதிரி ஃபுல்லாக, அது மாதிரி பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி இருக்கும், சில இடத்துல அன்னம் இருக்க மாதிரி இருக்கும், போட்டு ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் 500 rupees பெர் பேருக்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ளஸ் நம்ம இது தள்ளி எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? கொரியர் சார்ஜுங்கிறது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கிக்கணும். ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக கொரியர் சார்ஜ் வாங்கிக்கணும். உங்களுக்கு இப்போ 60 rupees இருக்கும், சில இடத்துல 80 rupees இருக்கும், சில இடத்துல 100 rupees. அது வந்து பிளேஸ்க்கு பிளேஸ் வேரி ஆகும். ஓகேவா? என்ன ஏரியாவுக்கு போகுது, இப்போ கர்நாடகாவுக்குலாம் போகுதுன்னா 120 rupees வரைக்கும் கேட்பாங்க. ஸோ பிளேஸ் டு பிளேஸ் இது வந்து என்ன ஆகும்னா வேரி ஆகும் கொரியர் சார்ஜ். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏரியா வந்து வேரி ஆகும். இப்போ நம்ம ஒரு வில்லேஜில் இருக்கோம், நம்ம வந்து இவ்வளோ ரூபான்னு சொன்னால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணணும். நம்மளோட ஒர்க்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதோ அதுக்கேற்றாக்கில் நம்மக்கிட்ட இன்னும் அவங்க வந்து வருவாங்க. புரிஞ்சுதா? நம்ம வந்து எந்த அளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், அழகாக பண்ணுறோமா, பர்ஃபெக்ஷனாக பண்ணுறோமா, ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ நம்ம நீட்டாக, அதே மாதிரி கஸ்டமருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து அது இப்படி ஒரு செட் பேங்கிள் நீங்கள் வாங்குனீங்கன்னா அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி கிஃப்டாக ஒரு ஹேர் பேண்டோ இல்லை ஒரு சின்ன ஹேர் கிளிப் இல்லை அலிகேட்டர் கிளிப் அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணி அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறீங்க அப்படின்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து இன்னும் நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை ரீச் பண்ணுவாங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு லெஸ்ஸாக கொடுக்குறது மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வில்லேஜ்னால் அப்படி, இப்போ சென்னை பட்ட ஏரியாலெல்லாம் நீங்கள் என்ன ரேட்டு சொன்னீங்களோ அதுதான் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் வேறு இப்போ ஆந்திரா அந்த ஏரியாலெலாம் ரேட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஏரியாவுக்கு ஏரியா நம்ம வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பொட்டிக் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ரேட் வந்து வேரி ஆகும். பொட்டிக்கில் வந்து கண்டிப்பாக ரேட் வந்து இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏரியா நமக்கு வந்து ரேட்டில் வந்து வித்தியாசம் வரும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன மாதிரி ரெடி பண்ணி எப்படி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்றாக்கில் நமக்கு இன்னும் கஸ்டமர்ஸ் நம்மளை ரீச் பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு பேஷியன்ஸாக நம்ம வந்து கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக ஆர்டர்ஸ் நிறைய வரும். நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுக்குன்னு செப்பரேட்டாக. ஓகேவா? அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெய்லி போஸ்டிங் போடுங்க. ஒரு நாளுமே போஸ்டிங் போடாமல் இருக்காதீங்க. டெய்லி ஏதாச்சும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதோட போஸ்டிங் ஒரு சாங் வச்சோ அந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி ஆட் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் ரேட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஆட் கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாமே ஆட் கொடுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு நம்மளோட பேஜ் வந்து நல்லா ரீச் ஆகும். நீங்கள் வந்து ஃபார் டிஎம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பரையும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அதுக்கேற்றாக்கில் அவங்களோட ஒர்க்கை பேஸ் பண்ணி வருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து டெய்லி
போஸ்டிங் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய இப்போ நீங்கள் வந்து இல்லாமல் ஷாப் வச்சுருக்கீங்க, ஆரி ஒர்க் போட்டு கொடுப்பீங்க, டெய்லரிங் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா உங்களோட ஷாப்லேயே நீங்கள் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் மேக்கிங் பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரியாக கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை வந்து தனியாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, மெஹந்தி கிளாஸ் மெஹந்தி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட இதை வந்து ஒரு அடிஷ்னலாக நம்ம வந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய ரீச் பண்ணலாம். ஓகேவா? டெய்லி போஸ்டிங் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு கொடுத்து அவங்க ஹேண்டில் வியர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதோட பிக்சர்ஸுமே நம்ம இதில் வந்து போடணும். ஸோ அப்படி போடும்போது தான் ஓகே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு நல்ல ரீச் இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பர்ஃபெக்ஷனாக நம்மளோட ஒர்க் வந்து அப்படியே விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நியூ ஐடியாஸ் இருக்கும். நிறைய யூனிக்காக நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்கள். அவங்கள மாதிரி பண்ணணும்னு இல்லை, புதுசாக நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தான் அதுக்கு வந்து தனி ரேட் வரும். அது நிறைய பேரை ரீச் ஆகும். நிறைய பேர் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ யூனிக்காக ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் ட்ரை பண்ணுங்கள். காலேஜ் கேர்ள்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி, பிரைடுக்கு பிடிக்கிறது மாதிரி. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த 2 மந்த்ஸாக நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். ஸோ கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி கோர்ஸில் சொன்ன அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ், அதே மாதிரி நம்ம கிளாஸில் பண்ண எல்லா ஒர்க்ஸும் நீங்கள் வந்து ஒரு வீடியோவாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அது கொரியர் சார்ஜ் மட்டும் நான் கேட்பேன். ஒரு 100 ருபீஸ் வரும். ஓகேவா? ஸோ அதுவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி தந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவேன். ஓகேவா? என்ன டவுட்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ.